தஞ்சாவூரில் கொட்டும் மழையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இடஒதுக்கீட்டை பாதிக்கும் அரசாணையை ரத்து செய்யவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காதர் ஹுசைன், உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று. ஆனால் தஞ்சையில மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்களே, என்ன காரணம்? இவர்களுடைய கோரிக்கை குறித்து ஏற்கனவே முறையிடப்பட்டிருந்ததா? அதாவது தமிழக முதல்வர் கடந்த 2025 30/31/2025 அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான காலி பணியிடங்கள் இல்லை என்றும் சாதாரண முறையிலேயே மாற்றுத்திறனாளிகள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அரசாணை எண் 24 ரத்து செய்துவிட்டு அரசாணை எண் 20 அமல்படுத்த கோரிதான் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனி இடஒதுக்கீடு 4% உண்டு. ஒவ்வொரு துறையிலும் அந்த 4% இடஒதுக்கீட்டை கண்டறிந்து அனைத்து துறையிலும் பணியிடம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளின் இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையில் இந்த அரசாணை எண் 2024 உள்ளது. உடனடியாக இதை ரத்து செய்துவிட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்த அரசாணை எண் 20 படி தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தங்கள் பணிகளை வழங்க வேண்டும் அப்படி என்ற வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று தஞ்சை மாவட்டத்தில் பனகல் கட்டிடம் முன்பு கொட்டும் மழையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் 50க்கும் மேற்பட்டோர் அனைவரும் பட்டதாரி படிக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் என்ற அனைத்து சங்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளும் தற்பொழுது கொட்டும் மலையில் அமர்ந்து கருப்பு பேட்ச் அணிந்து கையில் தட்டோடு பிச்செடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய கோரிக்கை ஒன்றாக தான் இருக்கிறது. தாங்கள் பார்வையற்ற நிலையிலும் மிகுந்த சிரமத்திற்கு இடையே கல்வி பயின்று பல்வேறு பட்டங்களை பெற்ற நிலையில் தங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு 4% முழுமையாக அமல்படுத்த வேண்டும். சாதாரண இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தங்களுக்கான பணிகளை வழங்கினால் தங்களுக்கான பணி வாய்ப்பு என்பது பறிக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை பறிக்கக்கூடிய அரசாணை என்ற 24 ரத்து செய்துவிட்டு 20 அமல்படுத்த வேண்டும். தொடர்ந்து காலியாக உள்ள பணியிடங்கள் அனைத்தையும் விரைந்து மாற்றுத்திறனாளிகளை கொண்டு நிரப்ப வேண்டும் அப்படி என்கிற கோரிக்கையை வைத்துதான் தற்பொழுது இந்த பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டுள்ளார்கள். தஞ்சையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கோரிக்கையையும் முன்வைத்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி காதர் ஹுசைன்.